Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and instant-ஆன ஒரு dessert recipe. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க பீட்ரூட் சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. வீட்ல காய்ச்சின நெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டா கிடைக்கும். நான் ஆல்ரெடி வீட்லயே எப்படி நெய் பண்றதுன்னு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த நெய் லைட்டா உருகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துல முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. சோ ரிமூவ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்ல ஒரு 2 கப் அளவுக்கு கிரேட்டட் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 1 நிமிஷம் போல கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சின பால். இந்த பால் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் லைட்டா பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பால் ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் லைட்டாக மெல்ட் ஆகி கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அல்வா நல்லா திக்காக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸில் நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டன்டான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த பீட்ரூட் அல்வா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.